வணக்கம் நண்பர்களே, சுகமே சொல்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் நிகழ்ச்சியில் மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறேங்க. அது என்ன கோவில் அப்படின்னா ஸ்ரீ மகா வாராகியம்மன் கோவில். அந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலின் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்று தரிசிக்க போகும் புண்ணிய ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ மகாவாராகியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பவர் வாராகி சித்தர் சுஜி ஜீவலிங்கம் அவர்கள். வாராகியம்மனின் அருளை எண்ணற்ற பக்தர்களுக்கு கொண்டு சேர்த்து பலரின் வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறார். ஆலயத்தை அடைய தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கோடு பேருந்து நிலையத்தை அடையலாம். பாலக்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து சர்க்கரை ஆலை மற்றும் அரசு கலைக்கல்லூரி செல்லும் சாலையில் இந்த சக்தி மிகுந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பஞ்சமி மற்றும் அமாவாசை நாட்களில் நடத்தப்படும் யாகம் மிகவும் சிறப்பு பெற்றது. இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளதால் மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருவதாக இருக்கின்றது. முதலில் நாம் தரிசிக்க போகும் உச்சிஷ்ட மகாகணபதி ஆலயத்தின் நுழைவாயில் அமைந்துள்ளார். ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியை வழங்குவதால் எல்லா தடைகளும் அகற்றி பக்தர்களின் வேண்டுதலுக்கு விரைவில் வழிவகுக்கும் ஒரு அரிய வடிவமாகும். அபயம் அளிக்கும் ஆஞ்சநேயர். இவரை தரிசிப்பதால் பயம், மனக்கவலை, உடல்நலக்குறைவு, சனி தோஷம் போன்றவை நீக்கி தைரியம் அளிப்பவராக இங்கு காட்சி தருகிறார். இங்கு இருக்கக்கூடிய காலபைரவர் காலதாமதம், தொழில் தடைகள், இழந்த பொருட்கள், எதிர்மறை சக்திகளை ஆகியவற்றை நீக்கி அருள் செய்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய யமன் வாராகி மரண பயம், திடீர் விபத்து, அச்சம், மனக்கவலை, பதற்றம் போன்றவற்றை அகற்றி துணிவையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய யமன் வாராகிக்கு அமாவாசை நாட்களில் மிளகாய் யாகம் நடத்தப்படுவது ஒரு சிறப்பு பெற்றது. எங்கும் இல்லாத இந்த திருத்தலத்தில் 108 ரூபங்களாக வாராகியம்மன் அமைந்துள்ளார். ஒரே ஆலயத்தில் 108 வகையான வாராகியம்மன் இந்த ஆலயத்தில் மட்டுமே அமைந்துள்ளார். இவரை தரிசிப்பதால் குடும்ப நிம்மதி, செல்வ வளம், ஆன்மீக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஆகியவை கிடைப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் பக்தர்கள் தனது கைகளால் இங்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றனர். அடுத்ததாக பார்க்க இருப்பது மூலவர் ஸ்ரீ மகா வாராகியம்மன். இறுதியாக ஆலயத்தின் மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா வாராகியம்மன் எதிரிகள் தொல்லை, பில்லி சூனியம், கந்திஷ்டி, திருமண தடை, தொழில் நெருக்கடி, கடன் சுமை போன்றவற்றை நீக்கி மக்களின் வாழ்க்கைக்கு சுகம் அளிப்பதாக இருக்கின்றார். குழந்தை பாக்கியம், திருமண தடை, கடன் பிரச்சனை, குடும்ப அமைதி இவற்றை தருவதில்